பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட விலையில்லா கறவை மாடு வழங்கும் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக எங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு வழங்கினோம். அது தற்போது இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அந்த கறவை மாடு வழங்குகின்ற திட்டத்தையும், அதே போல பால் கொள்முதல் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பால் கொள்முதல் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 1,80,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது 1,20,000 1,40,000 லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. தனியார் ஊக்குவிக்குவதாக இருக்கிறது. ஏன்னா பால் கொள்முதலை குறைத்திருக்கிறது. எனவே தனியாரை ஊக்குவதற்கு இல்லாமல் ஆவின் நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காகவும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த அரசு ஆவணம் செய்யுமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன்.